அன்றைக்கி ஒரு நாள் எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிருந்தாங்க. எங்கள் அக்கா ஏதோ க்ரீன் கலரில் கலக்குன்னு கலக்கிட்டு இருந்தா. என்னடி மோரான்னு கேட்டால், மோர் இல்லடி ஐஸ்கிரீம்னு சொல்லிட்டா. என்னடி பச்சை கலரில் இருக்குன்னா, பிஸ்தா ஐஸ்கிரீம்னு சொன்னால். சரி வெயிலுக்கு நல்லா ஜில்லுன்னு சூப்பராக இருக்கும், செய்டி நானும் சொல்லிட்டேன். எங்கள் அக்கா அதை கலக்குன்னு கலக்கிட்டு ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் அதை போட்டு இன்னொரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டா. அப்புறம் எல்லாத்தையும் எடுத்து கண்டெய்னரில் ஊற்றி வச்சு அது மேலே ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் தூவி விட்டா. துருவின பாதாம், முந்திரி, அப்புறம் கிரேப்ஸ் இதெல்லாமே லைட்டாக டச்சப்புக்காக மேலே தூவி விட்டா. அப்புறம் அதை மூடி எடுத்துகிட்டு போய் நாங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோங்க. ஃப்ரிட்ஜில் வச்சதுக்கப்புறம் எப்படி ரெடி ஆகும்னு கேட்டால், நைட்டு தாண்டி ரெடி ஆகும், இல்லைனா நாளைக்கு தான் ரெடி ஆகும்னு சொல்லிட்டா. அடி பாவி, நான் வந்த வெயிலுக்கு இப்போவே ரெடி ஆகிடும் சாப்பிட்றலான்னு பார்த்தா, நாளைக்கு வேறு இந்த வெயில் ஐஸ்கிரீம் சாப்பிட்ணுன்றதுக்காக வரணுமான்னு கேட்டால், ஐஸ்கிரீம் வேணும்னா தான் ஆகணும்னு சொல்லிட்டா. சரி ஓகேன்னு சொல்லிட்டு மறுநாள் வந்தோங்க. ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து பார்த்தா ஐஸ்கிரீம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருந்தது. கடையில் வாங்கினா எப்படி இருக்குமோ அதே டேஸ்ட்டு தான்.